Krishiinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 9498010101 to avail 1 month free internet. இன்றுதான் விண்ணிலே பாய்கிறேன், வெண்ணிலா வெளிச்சத்தில் காய்கிறேன், என்னவோ என்னிலே. ரொம்ப ஹை பிச்சில் இருந்தது. நீ மட்டும்தான் அப்படியெல்லாம் பாட முடியும், என்னால் அப்படி கூட பாட முடியாதுன்னெல்லாம் சும்மா ஏதோ டைலாக் விட்டார் பெரிய அப்பாவா. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லைன்னு மாதிரி நின்றுட்டேன். நிலா நீ வானம் காற்று மழை, என் கவிதை மூச்சு இசை, துளித்தேனா மலரா திசை ஒளி பகல். மோஸ்ட் பெயின்ஃபுல் சாங் அப்படின்னா தாய் தின்ற மண்ணேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மன்னன் ஆளுவதோ மன்னன் ஆளுவதோ ஓ Krishiinet வழங்கும் தி Maathevan ஷோ. வணக்கம். வணக்கம். Thank you for having me. It's just a one-off thing that I do இந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம். பட் ரொம்ப ஒரு இன்ட்ரீகிங் வேல இன்வைட் பண்ணீங்க. ஸோ அது கேட்கும்போதே கொஞ்சம் ஓகே, சரி, கன்வின்சிங்காக இருக்குது. ஏதோ பேசுகிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்பி வந்திருக்கீங்க. இங்கே எல்லாருக்கும் உங்கள் குரல் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன தெரியல. அப்படியான நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது. என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து முந்தானேத்துக்கு we just out and I was driving him to another place to drop him or something, and he was asking me, he's a events guy, so he was just casually as a friend he was asking, now suppose we do a show of yours, YMC Nandanam, are you sure that we can sell out that place nu ketar. நான் சொன்னேன், எனக்கு சத்தியமாக தெரியாது. Still I don't know. Like I seriously don't know. Now I've become more doubtful of it in the last few years. ஏன்னா நான் ஒரு ப்ரோக்ராம் சென்னையில் பண்ணியே வந்து ப்ராப்பர் என்னோடய சோலோ ஷோ வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. And it's not deliberate. It's just that it's just not happened. Like I know that I know I have a lot of fans around the world and I have this many listeners on Spotify or whatever. But actually இப்படி டிக்கெட்ஸ் ஒரு டிக்கெட்டட் ஷோவாக போட்டு வாங்கிட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. I don't know. So வரணும், வந்தால் சந்தோஷம். பட் இல்லை, வருவோன்னு சொன்னேன். ஆமாம், ஐ ஹோப் ஸோ. பட் ஐ மீன் ஐ டோன்ட் ஹேவ் an answer to give him. யா இதை பற்றி ரீசெண்டாக நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். லைவ் ஷோஸ்னுடைய முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம கண்ணு முன்னாடி அது நிஜமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம ஆடியன்ஸ், நம்ம லிசனர்ஸ், தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். நான் வந்து சின்ன வயசுலேருந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், அப்பா கூட ப்ரோக்ராம் பண்ணி. லைக் பட் அந்த டைமில் ஐ வாசன்ட் அ ப்ரொஃபஷ்னல் சிங்கர் மாதிரியெல்லாம். அப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்புறம் தான், லைக் நாட் இன் மை சைல்ட்ஹுட். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்ததை தவிர அப்போ ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் அ சைல்டு வாய்ஸ், அவ்வளோதான். அவர் 5வது வயசில் வந்து கர்நாடிக் கற்றுக்க ஆரம்பித்தார். வீட்டிலேருந்து அனுப்பி அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து, அப்படியே அவரோட அப்பாவே சொல்லிக் கொடுத்து. ஆனால் அதுக்கப்புறம் 12 வயசுலேயே கச்சேரி பண்ண ஆரம்பித்தார். அந்த ஃபோர்ட் கொச்சி ஏரியாவில் எல்லாமே ப்ரோ ஆயிடுச்சு. ஆமாம், லைக் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராடஜி மாதிரி தான் அவர். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு கொஞ்சம் கொஞ்சமாக, அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. பட் his graph and his schedule was at a different level at that time. So நாங்கள் exactly I'm half his age, 40 years younger to him. He's 85 now, I'm 46. So 1979, he was born 1940. So 39 years he had me. 37 years தான் he had my brother first. The first son was born only after 7 years of marriage for them. I think I kind of know this whole graph of this same career. Like அப்போ எனக்கு புரியுது, நான் அவர் பீக்கில் இருக்கும்போது நான் பிறந்தேன்னு வச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பீக் வேறு வந்தது இந்த 90s again. பட் 80s was pure gold for all of us. மியூசிக்லி பார்த்தா தமிழ் ஃபிலிம், மலையாளம்னு கூட பார்த்தா it was pure gold. இளையராஜா, அப்பா, எஸ்பிபி சார் காம்பினேஷன், அந்த பீக் டைம். ஸோ யூ கேன் இமேஜின் அந்த டைமில் நான் வளர்ந்து வர டைம். ஆனால் எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் அ சிங்கிள் மெமரி ஆர் அ ஃபீல்
மெமரி ஆஃப் அ ஃபீல் தட் அவர் கூடவே இல்லை அவர் எங்கள் கூட இருந்ததே இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அப்படி ஒரு ஃபீலிங்கே இல்லை. அதுக்கு காரணம்னா அம்மா. இஸ் பிகாஸ் wherever he wanted us to go, she took us. ப்ரோக்ராம் போனால் நாங்கள் வந்து இப்போ ஒரு 150 நாள் இல்லை 200 நாள் வந்து ஸ்கூல் டேஸ் இருந்துன்னா அதில் 80 நாள் நாங்கள் டூரில் தான் இருப்போம். ஸோ in some ways he didn't bother about it. I mean, and my mom also just went, with the thing that helped us in a way. I didn't have any parent accompanying me from 18 years 19 yearsலேருந்து நான் ப்ரோக்ராம் எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட் இண்டிபெண்ட் லைஃப் ஸ்டைல் ஆல்ரெடி ஹட் கைண்ட் ஆஃப் க்ரோன் இன் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ணன் ரொம்ப பொறுப்பாக இருந்திருப்பாங்க ஆப்வியஸ்லி. அவங்க மனசில் அண்ணா தான் இப்போவும் அண்ணா தான் பொறுப்புன்னு தான். அப்பாவுக்கா? அப்போ இல்லை, 2 பேருக்குமே. ஸோ ஐ திங்க் வித் ஏர்லி ஸ்டேஜஸ் இப்போது ஆஃப்டர் காலேஜ் அவர் வேலை ஃபைனல் இயர் அவர் காலேஜ் எல்லாம் முடிச்சு அவர் வேலை இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது he started taking care of அப்பாவோட ஃபைனான்சஸ் அண்ட் ஈவன் த கம்பெனி தரங்கனி அதெல்லாம் he started taking care of. So he took on a lot of pressure and responsibility much before. ஸோ அப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீலான்ஸ் தான். நான் கொஞ்சம் I had my music and I was till 2000 வரைக்கும் கைண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மயாமியில் BA மியூசிக் மைனர் டிகிரி தியேட்டர் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் தென் 99 வந்து சடனாக ஸோ தேட் ட்ராக் வாஸ் தேவர் இன் கண்ட்ரோல் ஆஃப் தேட் இன் த சென்ஸ். அதுக்கப்புறம் சடனாக வந்து 99 ஆகஸ்ட்டில் வந்து சடனாக மில்லேனியம் ஸ்டார்ஸ் மலையாளம் ஃபிலிமுக்கு வந்து ரெக்கார்டிங்க்கு இங்கே வர சொன்னாங்க. ஸோ வந்துட்டேன் சம்மர் டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி US போயிட்டு காலேஜ் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். டிசம்பரில் மறுபடியும் கிறிஸ்மஸ் வெக்கேஷன் அண்ட் அப்பாவோட 60th பர்த்டே. ஸோ இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் சம் 40th or 50th இயர் நாட் 50th 40th இயர் இந்த இண்டஸ்ட்ரி சம்திங் லைக் தட். ஸோ அதெல்லாம் பெரிய அப்பாவோட 60th பர்த்டேக்காக பெரிய ஃபங்க்ஷன்ஸ் கேரளாவில் அங்கெங்கெல்லாம் நடக்குது. ஈவன் ஹியர் ஐ திங்க் ஹேப்பன். பட் ஸோ ஐ வாஸ் இன் மை ஃபைனல் இயர் இன் காலேஜ் அண்ட் ஸோ டிசம்பர் வந்துட்டு my January 1st 2000 this film released, Millennium Stars, Vijay Yesudas first film as a male singer. Actually sonna 1988 la வந்து first 1987 la first recording பண்ண as a child voice for Dakshinamurthy Sami மலையாளம் ஒரு ஸ்லோகம் மாதிரி. தென் தரங்கனியோட ஓணம் ஆல்பம் ஐயப்பா ஆல்பம் அதிலெல்லாம் பாடிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கூட 2 days before somebody shared me the song ஒரு ஓணத்தும்பின்னு ஒரு சாங். 9 வயசு அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஸ்டேஜில் இப்போ நான் ஸ்வேதா சின்ன இருப்பார். இப்போ எனக்கு 9 வயசு. ஸ்வேதா மோகன். ஸோ சுஜி அப்பா ப்ரோக்ராம் எல்லாம் வரும்போது நாங்கள் தான் சைல்டு கோரஸ் சில்ட்ரன்ஸ் கோரஸ் மொத்தமாக கோரஸ் எல்லாம் பாடுறது அந்த மாதிரி. ஸோ நாங்கள் பாடுற சாங் எதுனா அஞ்சலி 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 இந்த இதெல்லாம் தான் நாங்கள் பாடுறோம். we had that kind of exposure. அது நல்லா இருந்தது. தென் ஆஃப்டர் கோயிங் ஆஃப் டு US 9th அப்புறம் US போயிட்டோம். என் அண்ணா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் டென்னிஸ் ட்ரைனிங்க்கு மட்டும் தனியாக போனார். ஸோ he was suddenly taken out from the family. அங்கே தனியாக ஃப்ளோரிடாவில் போட்டு and he was in the academy dormல தனியாக தங்கி ரொம்ப ஹோம் சிக் ஆகிட்டார். லெட்டரெல்லாம் அனுப்புவார் ரொம்ப சங்கடமாக. but then he was training, he was playing a lot of இங்கே இருக்கிற circuits also ஆடிட்டு இருந்தார். and he was one of the top players. and then US போய் அங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் சடனாக 10th அப்புறம் இல்லை 9th அப்புறம் அவரோட 9th பேசிக்லி he was there. 10th திருப்பி வந்துட்டார். he was homesick and he didn't even want to go to school. home school பண்ணிட்டு 10th அவரோட 10th full home schooling and he is very good in studies and all that. so home schooling 9th அப்போ ஏன் 9th அப்புறம் மறுபடியும் அப்பா வந்து இல்லை அந்த டென்னிஸ் ட்ரைனிங் வந்து எப்போவுமே அப்பாவுக்கு பயங்கர டென்னிஸ் பைத்தியம். ஸோ it was his dream also, but my brother obviously loved playing tennis. Favorite player யார் அப்பாவுக்கு? Ivan Lendl, Bjorn Borg, அந்த ஜென்ரேஷன். if you look at it, I think mainly but Bjorn Borg and அண்ணா வந்து சின்ன வயசில் இந்த சும்மா ஒரு துணி கட்டிட்டு இந்த ஒரு ராக்கெட் இப்படி பிடிச்சி இப்படி போஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அப்போ தான் ஹீஸ் கைண்ட் ஆஃப் காட் ஹிம் ராக்கெட் அண்ட் ட்ரைனிங் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணார். அவர் பிடிச்சி போச்சு. அவர் நல்லா ஆட ஆரம்பித்தார். பட் ஐ திங்க் சம்வேர்
And then he played. So he went back. நாங்கள் மறுபடியும் US போயிட்டு he continued his tennis training and நாங்கள் எல்லாரையும் அங்கே போட்டாங்க ஃப்ளோரிடாவில். ஹை ஸ்கூல், ஸோ 10th 11th 12th எல்லாம் அங்கே தான் நான் முடித்தேன். ஹை ஸ்கூல் டைமில் 10th 11th 12th அந்த 3 வருஷத்தில் வந்து நான் பியானோ லெசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அது ப்ரைவேட்டாக அந்த லெசன்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆடிஷன் பண்ணேன் இந்த ஒரே ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் மயாமியில். They have a very good music school, like Gloria Estefan, Julio Iglesias, like not Enrique Iglesias' father, like அந்த மாதிரி நிறைய artists have come out of that music college and all that. So ஏதோ ஒரு இதில் ஆடிஷன் பண்ணேன், அக்செப்டன்ஸ்க்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன், ஒரே ஒரு காலேஜ் அப்ளை பண்ணேன், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. And then I started learning Western classical. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரம் grade 1 அங்கே காலேஜ் போயிட்டு தான் அதெல்லாம் ஆரம்பிக்கிறேன். ஸோ that's how everything just kept happening. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு நார்மல் டே குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டு அப்படின்னு, உங்களோட கார்டு ஹோல்டரில் பார்த்தேன், அவங்க ஃபோட்டோலாம் இருந்துச்சு. ஆமாம். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அதை தான் கேள்வியே கேட்கணும்னு வந்தேன். அதுக்குள்ள நம்ம நிறைய கதை பேசிட்டோம். ஆமாம். உங்கள் குரல் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவங்களுக்கு பாடல்கள்லாம் பாடிருக்கீங்களா? தாலாட்டு? Yeah, that I have done, definitely. என் பொண்ணுக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு டைமில் எம்ஜே சந்திரன் மியூசிக் டைரக்டர் இருக்கார், மலையாளம் மியூசிக் டைரக்டர். ஹீ இஸ் லைக் ஃபார் மீ கைண்ட் ஆஃப் தமிழில் யுவன் சங்கர் ராஜா எப்படியோ, பட் ஈவன் மோர் ஸோ லைக் மோல்டிங் மீ இன்டு அ பெட்டர் சிங்கர். லைக் தமிழில் இட் கைண்ட் ஆஃப் ஹேப்பன் வெரி நேச்சுரலி வித் காதல் கொண்டேன், ஜெயம், அரசு இன் 2003 itself. அந்த என்னோட பிரேக், ஒரு பிக் பிரேக் சாங், like hits came about நிறைய வேரியேஷன்ஸ் little early in my career. like 2000ல ஆரம்பிச்சேன். 2003 2004ல இந்த 3 ஃபிலிம்ஸில் தமிழில் எனக்கு ஒரு அந்த பிரேக் வந்துச்சு. பட் மலையாளம் happened another 5 years later. 2007ல தான் 4 years later. So 2007 Kolakural, which is a big hit and a Kerala State Award for music directors, singers. நானும் ஸ்வேதா அங்கேருந்து தான் என்னை வந்து இன்னும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க in மலையாளம். So it took me that many years மலையாளத்தில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்த சில சாங்ஸில் எம்ஜே சந்திரன் சாரோட இசையில் வந்து நான் பாடின ஒரு சாங் இருக்குது, கூவரம் கிளி பைதலே. நானும் ஸ்வேதா தான் அதுவும். ஸோ மை டாட்டர் வாஸ் born in Trivandrum and just few months into that and this film had come, பனாரஸ்னு படத்தில். and this song was playing on the TV and ரெகுலராக கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரெகுலராக இந்த டிவி அன்றைக்கெல்லாம் அந்த டிவி சேனல்ஸ் ரெகுலராக அந்தந்த சேனல்ஸ்லலாம் வந்துட்டுருக்கும் சாங்ஸ் எல்லாம். ஸோ இது வரும்போது she was crying and suddenly she stopped crying. So it's not just that song particularly, but mainly that one song was a memory in a way. But எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க their grandparents இருந்தாலும் grandmother especially எல்லாரும் இந்த பாட்டு வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க, இல்லை பாட ஆரம்பித்தாங்க. because she was quiet, she was she's calm and she heard the song. ஸோ அந்த சாங் யூஸ் பண்ணி எல்லோரும், என் அப்பா கூட கற்றுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ தட் வாஸ் ஒன் இன்ஸ்டன்ஸ் வேர் எவ்ரிபடி ஹேட் டு ஃபைனலி லேர்ன் ஒன் சாங் ஆஃப் மைண்ட். யூஸ்வலி என்னென்னா அப்பாவோட நிறைய சாங்ஸ் இருக்குன்னு அந்த மாதிரி கண்ணை கலைமணி இல்லை வேறு ஏதாவது ஒரு சாங். இன் திஸ் இன்ஸ்டன்ஸ் தே had to learn this song because my daughter requested it from nice. கூவரம் கிளி பைதலி குணுக்கு செண்பகத்தேன் தரம் குஞ்சோளம் துன்னாரே ரன்னன. ஸோ ஐ வாஸ் லைக் ஷீ இஸ் லைக் this much. ஸோ நான் இப்படி பிடிச்சிட்டு நான் பாடிட்டே இருப்பேன். that's a good memory. yeah. nice. ஒரு பாட்டை பற்றி நிச்சயமாக பேசணும். அந்த பாட்டு எனக்கு ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகே. நெஞ்சமே நெஞ்சமே ஃப்ரம் மாமன்னன். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்டு. ஓகே. ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ். ஓகே. ரொம்ப காலம் கழிச்சு 7 minutesக்கு ஒரு பாட்டு நிதானமாக கேட்கலாம். ரொம்ப நேரம் போச்சு அந்த பாட்டு. ஆமாம். ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம கொஞ்ச நேரம் இருக்க முடிஞ்சுது. அண்ட் இன்னொன்று, சில பாட்டெல்லாம் நம்ம லூப்பில் போட்டோம்னா அது செகண்ட் டைம் ப்ளே ஆகிறதே ஃபீல் ஆகாது, அப்படியே ஃப்ளோவில் இருக்கும் அது. அந்த மாதிரியான ஒரு பாட்டு. அண்ட் ஒன் மோர் ரீசன், தேர்ட் ரீசன், அது ரொம்ப 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 ஹோப்ஃபுல்லான ஒரு பாட்டு. யேசுதாஸ் அவர்களுடைய எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விலேன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு மாதிரியான ஒரு பாட்டு.
கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது அவருக்கு. ஐ மீன் ஐ திங்க் அப்பா ராஜா சார் காம்பினேஷனில் அது இருக்குது. ஈவன் பூவே செம்பூவே, உறவுகள் தொடர்கதை, that's one of my favorites. I think ரமன் சார் காம்போவில் நான் பாடின ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குக்கும் அந்த ஒரு certain depth of I think poetry. I think in the last 7 songs that I've recorded for him. But நெஞ்சமேக்கு அப்புறம் kind of Thug Life Telugu on the song, அவர் பாடின song Anjuvana like so I sang the Telugu version of that. But ஆனாலும் like it's a very similar song if you look at it in the sense of a mellow, you know, and a very lullaby and ஒரு விஷயம். So in that sense it's like you go back all the way to Kadal or even Sahara, which is the unplugged version, you know, enna vechi pannaru. Like as in I sang the duet, but then adukaprom they took obviously Uditji's voice for the film. Adukaprom he made a version, like an unplugged version for, you know, for the album. So angendu whatever I've sung is very similar, you know, and I'm not like complaining of course, but சித்திரைநிலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த மாதிரி லிரிக்ஸ் தான். எட்டு வை மக்கா, எட்டு வச்சு ஆகாசம், தொட்டு வை மக்கா, எல்லாமே ஒத்தையில நிற்கிதடி, நீ கூட ஒத்தையில நிற்கிறடி. It's just beautiful, amazing lyrics. I love it so much. When I sing, I get so like attached to those lyrics because the charanam also. மனிதன் நினைத்தால் வழி பிறக்கும், மனதில் இருந்தே ஒளி பிறக்கும், புதைக்கின்ற விதையும் முயற்சி கொண்டால்தான் பூமியும் கூட தாழ்த்திறக்கும், சூரியன் மறைந்தால் விளக்கொன்று. I'm very bad with lyrics. Usually I'm very bad with lyrics, but this lyrics I remember it so well because it just makes you put your next foot forward because of the writing. Like, you know, மனிதன் நினைத்தால் வழி பிறக்கும், மனதில் இருந்தே ஒளி பிறக்கும், புதைக்கின்ற விதையும் முயற்சி கொண்டால்தான் பூமியும் கூட தாழ்த்திறக்கும். I actually miss, unless I keep like lyrics or whatever, I usually, you know, miss it, you know, because you don't, unless you regularly sing these songs, then it's like that. பட் இந்த ஒரு சாங் மட்டும் எனக்கு இந்த இவ்வளோ லிரிக் ஞாபகம் வச்சிருக்கிறதே வந்து பெரிய விஷயம். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் so attached with each other. It's like a string madri and it's beautiful. And அதே மாதிரி தான் I think நெஞ்சமே like நின்றுதான் விண்ணிலே பாய்கிறேன், வெண்ணிலா வெளிச்சத்தில் காய்கிறேன், என்னவோ என்னிலே இன்றுதான் மண்ணிலே பாட்டிலே எழும் திசை இன்னும் மீட்டுதே ஓ நெஞ்சமே. ஸோ யா, இதில் லிரிக்லாம் இருக்குது. ஆமாம், நீங்கள் பாடுறீங்க, லாஸ்ட் லைன் இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு நடுவில் அந்த ஓ வந்துச்சுல்ல, அது எப்படி பிடிச்சிங்க? இட்ஸ் லைக் சாரோட ஹிந்தி ஒரு சாங் பாடியிருக்கேன். That's one song that I've recorded for him in Hindi. It's an English and Hindi ballad. Jhoota Hi Sahi na sollitu John Ibrahim padam. London based or subject or so the song starts in the opening credits showing London and the mari. So I've been waiting for the moonlight, I've been waiting for the moonlit sky all night, stranger in the moonlight, I've been waiting for a lifetime for you. Kabhi to aaye dabe paon se tu mere khwabon mein, hey you hold me closer, closer to you, itne paas ke main ban jaun teri khushboo. So this song when we recorded, it was like 4:30 in the morning. இதை ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்குள்ளேயே லைக் ஐம் லைக் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு அந்த சாருக்கு பாடுற ஒரு ஃப்ளோவில். ஐம் ஸ்டில் நாட் யூஸ் டு திஸ் லேட் நைட் ரெக்கார்டிங். பட் என்னென்னா 1 o'clockலேருந்து 1:30 ஆரம்பித்து இந்த ஹம்மிங், இதில் ஒரு ஹம்மிங் இருக்குது பிகினிங்கில். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது it was somebody else was there sitting and recording. சார் இல்லை அப்போது. அண்ட் சடனாக
ஒரு 1.5 மணி நேரம் சும்மா அது மட்டும் பாடிட்டு இருந்தோம். லைக் ஏதோ செட் ஆகலை. தென் ஹம்மிங் மட்டும், இந்த ஹம்மிங் மட்டும் ஒரு 1 hour ஏதோ அது போயிட்டு இருந்தது. அண்ட் என்னன்னு எனக்கும் புரியலை, ஏன் அப்படியே பாட வச்சுட்டு இருக்காங்கன்னோ இல்லை என்ன தான் லைக் ஏதோ செட் ஆகலை. ஸோ கொஞ்ச நேரம் அதே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மைக்கோட ஒரு கவர் மாதிரி இருக்கார், ஒரு அக்கூஸ்டிக் ஒரு இது. ஸோ பார்க்கணும்னா இப்படி இதுக்கு சைடில் வந்து தான் பார்க்கணும் கன்சோலில். ஸோ when I looked like this, I'm like, I will sing again ஏதோ சொல்லிட்டு I looked and sir was sitting there. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, engineer and the other person who was recording went off. So sir was like, come on man, why are you singing only this much all this time? Let's go, let's start thing. அப்புறம் எங்கே நிற்கிற பொசிஷன், மைக் கரெக்டாக பொசிஷனில் வந்து நல்லா சொல்லி நான் இங்கே இவ்வளோ பக்கம் வந்துட்டேன். அப்புறம் லைக் I was like இந்த லைக் அவங்க செட்டிங்கில் வந்து, and that's the beauty of it. அவர் சார் கை வச்சாலே some kind of different kind of magic that happens. I'm coming and then some rhythmic something was being added and sir was there on the console and he was like doing something. சடனாக இப்படி கேட்டிருந்தது வந்து ஏதோ ஒரு நார்மலாக கேட்டது வந்து சடனாக ஒரு பயங்கரமாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்தது. லைக் தேட், லைக் he asked me to come forward and he's like, okay, this is a voice I want, this is where I want you to sing, இந்த மாதிரி. So I was like, என் ஹெட்ஃபோன்ஸ்லேயே எனக்கு ஓகே டிஃப்ரென்ஸ் தெரியுது. I understood. I was like, okay, 1.5 மணி நேரம், like 6:15 when I got out it was sunrise. But we finished the song, full song. Sometimes when that person who knows exactly what you should give or what they want out of you is there, it makes it all the more easy. Oh, nice. So I was just saying how about the humming vandadunu kettinga, adoda or example sonna. Nice. சித்திரை நிலா ஸ்டார்டிங்லேயே அது ஒரு டெப்த் வந்துடும். ஆமாம், the way you start சித்திரை நிலா itself. ஆமாம், just I think so just knows certain subtleties of using my voice in that. I think it took me a while to get into it, of course, illanilla, but he knows how to just get it out of you, like romba tension பண்ணாமலே அப்படியே பாடி வச்சிருவாரு. அவளும் நானும் also same thing. When we initially recorded அவளும் நானும், it was for ஓகே கண்மணி. உங்களுக்கு அப்போ தெரியுமா? ஓகே கண்மணிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரியும். ஆனால் மணி சார் இருந்தார். ஐ நோ இட் வாஸ் ஃபார் ஓகே கண்மணி அண்ட் வி ரெக்கார்டட் இட் லைக் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் ரஸ்டிக் வாய்ஸ் மாதிரி. இட் வாஸ் அவளும் நானும் இந்த மாதிரி பண்ணோம். இப்போ இருக்கிறது அண்ட் தென் kind of like a Sting or a Bruce Springsteen type of ஒரு வாய்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிவிட்டு அந்த மாதிரி பாட வச்சார் சார். ஸோ லைக் அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும் இந்த மாதிரி இருந்தது. பட் லைக் லிட்டில் அண்ட் தென் அது அந்த படத்தில் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு சார் kept it. And then I think several months later Gautam sir heard it and he said, I don't even want to listen to it, I'm taking the song na sollitu. And then marubadiyum I think 6 months later I went and konjam in the Pallavi portion vandu unga normal voice le paadidalaanu sollitu avalum naanum amudum tamizhum avalum naanum alayum kadalum. Sir was standing there, so I was like, I started the Pallavi initially. When I started he was like there, so he came on the talk back and he said, hey man, they're saying you sound very fresh and nice, you want to sing the whole thing? I said, yeah, okay, fine. And then we sang the whole thing. Oh, yeah. Nice. சித்திரை நிலா மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். சித்திரை நிலா ஒரே நிலா பரந்த வானம் படைச்ச கடவுளு எல்லாமே ஒத்தையில நிக்குதுடே நீ கூட ஒத்தையில நிக்கிறடே எட்டு வை மக்கா எட்டு வச்சு ஆகாசம் தொட்டு வை மக்கா. சில வேர்ட்ஸ் எண்ட் ஆகும்போது அதில் ஒரு சின்ன ஷிவர் இருக்குல்ல, விப்ராட்டோன்னு சொல்லுவோம். மியூசிக்கலாக அதை வந்து விப்ராட்டோன்னு சொல்லுவீங்களா? ஆமாம். அது எப்படிங்க கொண்டு வரீங்க? அது அவர்கிட்டேருந்து கிடச்சிது. அவர்கிட்ட இருந்துன்னா என் அப்பா சொன்னேன். ஐ திங்க் தமன் சும்மா
கிண்டல் பண்ணோம் சில டைமில், டேய் விப்ராட்டோ கிங் இப்படியெல்லாம் சும்மா கிண்டல் பண்ணோம். பட் தென் ஹீ லவ்ஸ் இட் சம்டைம்ஸ். இப்போது இந்த சாங் தனிமையே தனிமையே உனக்கென்ன ஸோ ஸோ subtle it'll be there sometimes. Like now recently I recorded 2 songs for Nivas Prasanna. They want kind of a little more controlled and அந்த விப்ராட்டோ இல்லாமல் வேணும். விப்ராட்டோ இல்லாமல் வேணும் கேட்டாங்களா? ஆமாம், that's it. Some songs require it. Sometimes when you are singing a song and you want to be a little more lighter on the voice and a little more for a maybe for a layman. In my early career first 5-6 yearsலாம் ராஜா சாருக்கு நிறைய சாங்ஸ் லைக் தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் எல்லாம் அந்த ஒரு விப்ராட்டோ ஆர் லேக் ஆஃப் அது அப்படியெல்லாம் ஒரு எடுத்து அப்படி சொன்னதில்லை. ஸோ வி காட் யூஸ் டு கைண்ட் ஆஃப் யூஸ் டு தட். அப்புறம் தென் a lot of western influence and I think a lot of இப்போ யுவன் when I started singing for யுவன் also a lot that kind of slowly started thing, but that only certain songs needed it. ரொம்ப ஸ்வீட்டான இப்படி விப்ராட்டோ கிங் அண்ட் ரொம்ப இன்டென்ஸான ஒரு சிங்கர் அந்த ஜோனில் இருக்கும்போது உங்கள் கலரை நிறைய பிரேக் பண்ணது வந்து யுவன். காதல் 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 நெஞ்சம் அங்கே லைக் ஃப்ரம் தேர். பட் ஐ திங்க் அது அந்த டைம்லலாம் ஐ வாஸ் லிட்டில் மோர் ரா. நவ் வென் யூ கெட் ஓல்டர் அண்ட் யூ டூ நிறைய இமோஷனல் மெலடிஸ் அண்ட் நிறைய பேத்தோஸ், நிறைய லலபைஸ், அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த ஒரு டைப் காஸ்ட் ஆகிட்டேன் கொஞ்சம் நான் வந்து. பட் ஆனால் இனிஷியல் ஐ திங்க் அந்த ஒரு 10-12 years with யுவன் ஃப்ரம் தட் காதல் கொண்டேன்லேருந்து till about I don't know many songs like எனக்கு போடு ஆட்டம் போடு பயங்கர சர்ப்ரைஸ். போடு ஆட்டம் போடு என்னன்னா they wanted it kind of like சிம்பு பாடுற மாதிரி, லைக் இல்லை சிம்பு ஓட யூஷுவல் ரெண்டிஷன் இருக்கும்ல, போடு ஆட்டம் போடு 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 இந்த மாதிரி போடு 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 போடு. ஸோ தே மேட் மீ லைக் kind of do like அந்த மாதிரி. ஸோ if you actually listen to that song, நிறைய இடத்துல நான் வந்து and it suits Simbu so well because I sang it like in that way. யுவன் அண்ட் சிம்பு அந்த காம்பினேஷனில் இந்த ரெப்பிட்டிஷன் நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு போடு ஆட்டம் போடு இப்படி ஆரம்பிக்கும், பொடு 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 ஆட்டம் பொடு 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 இப்படி மாறுது இல்லை லாஸ்ட்டில். அதெல்லாம் வேணும்ட்டு தான் ஆட் பண்ணோம். அதெல்லாம் இட் வாஸ் ஆல்ரெடி தேர். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணும்போது. பிகாஸ் அந்த டைம்லேயும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது அவரோட சிக்னேச்சர் ஒரு விஷயம். அந்த மாதிரி லைக் தாமிரபரணி, கட்டபொம்மன் ஊர் எனக்கு, பட்டியல் வித் and a lot of male duet songs also. பட்டியல் நானும் ரஞ்சித்தும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங். ஓப்பனிங் சாங் அந்த மேலும் எட்டுடா. அப்புறம் ஈவன் this one சர்வம் சுட்டா சூரியன், that's still like that's on my some of these songs are there on my drive playlist or whatever. Nice. Like because it's just the beginning of the song and then how it connects to மேகம் கருக்குது, all that is like really beautifully done. And those are all like peak யுவன். டக்குன்னு ஒரு பாட்டு ஹாரிஸ்க்கு போயிட்டு மறுபடியும் யுவனுக்கு வருவோம். அப்படியா? ஓகே ரங்கு ரங்கம்மா. எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம சிங்கர்லாம் யாரும் கவனிக்க ஆரம்பிப்போம். ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த காலத்தில் அது கவனிச்சாலே பெரிய விஷயம். அந்த காலத்தில் நம்ம வந்து சிடி கேசட் வாங்கும்போது அதை பார்த்து தான் ஆகணும். இப்போ என்னென்னா அப்படியே ஏதோ ஒரு இதில் வந்து ப்ளே பண்ணால் அது அந்த ஒரு யாராவது ஷேர் பண்ண லிஸ்ட்லேயோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருந்தால் அது கேட்போம். இல்லைனா நமக்குன்னு பிடிச்சி கேட்குறது வந்து ரொம்ப கம்மி. இல்லை இப்படி பார்த்து பேரை பார்த்து, ஏன்னா அது யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கடைசியாக இருக்கும். ஆமாம், ஆஸ் இட் இஸ் இண்டஸ்ட்ரியிலையும் கடைசி நம்ம தான் பாடுறது. நம்ம முன்னாடி தான் நம்ம வாய்ஸ் இருக்குன்னு தவிர சிங்கர்ஸ் லிரிசிஸ்ட் எல்லாமே லாஸ்ட்டில். கரெக்ட். நான் இப்போ தான் சொல்ல வந்தேன், லிரிசிஸ்ட் அதுக்கும் கீழே. அதுக்கும் கீழே. வெரி அன்ஃபார்ச்சுனேட். ரங்கு ரங்கம்மா. இப்போது அந்த ஜோனுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு யுவன் தான் கொஞ்சம் தமிழில் அப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்க இல்லையா? சி அந்த ஒரு யுவன் சார் அந்த காம்பினேஷனில் அந்த மாதிரி நிறைய பாடிட்டு கொஞ்ச நாள் அதுக்கு ஒரு கேப் வந்தது இன் அ வே. பிகாஸ் பீப்புள் ஸ்டார்டட் இந்த மாதிரி டைப் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ
மெலடிஸ் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க, பெயின்ஃபுல் மெலடிஸ். ஸோ இங்கே என்னன்னு தெரியல, சடனாக ஹாரிஸ் சார் கூப்பிட்டு இந்த சாங், ஐ திங்க் அதுதான் ஃபஸ்ட்டாக அவருக்கு பாடினேன்னு நினைக்கிறேன். ஸோ சடனாக இந்த சாங் அண்ட் நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் பாடினேன். பட் தென் தே நீடட் திஸ் காம்போ. அவர் எப்போவுமே பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக பாடுற ஒரு இதில் நான் பாடிட்டு வந்துட்டேன். தென் இந்த மாதிரி ஃபுல்லாக காம்போவில் தான். பட் தட் ஹோல் பிகினிங் அதெல்லாமே என் வாய்ஸில் தான் இருக்கும். தென் இட்ஸ் கைலாஷ் கேர். பட் இட்ஸ் நைஸ் ஃபன் சாங். அவளும் நான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் ஒரு வாய்ஸ் ஒன்று எடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி ரங்கு ரங்கம் ஆரம்பிக்குமா? இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸோட ரங்கு அவளும் நான் ஐ வாஸ் சொல்லுமோ ஹஸ்கி வெரி ஒரு அந்த மாதிரி வாய்ஸு. திஸ் இஸ் ரங்கு ரங்கம்மா ஃபுல் ஹெவி. லைக் அந்த இஃப் யூ லுக் அட் சேவல் கோடி பறக்குதுடா அந்த மாதிரி. காதல் வைத்து காத்திருந்தேன். இட்ஸ் போத் யுவன். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ரெண்டு ரெக்கார்டிங்குமே லைக் தீபாவளி படத்துக்கு காதல் வைத்து அண்ட் சேவல் கோடி ஃபார் பில்லா. ரெண்டுத்துக்கும் எனக்கு it took me 4 to 5 hours to finish the song. This one was that much energy. Like ஸோ நிறைய லேயர்ஸ் வேறு, அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கும் அப்போ கொஞ்சம் நேரம் பிரேக்கு கொஞ்சம் நேரம். பட் ஆனால் ஓவரால் ஒரு 4 hours 5 hours ஆயிடுச்சு. திஸ் சாங் took me about around 3.5 4 hours because அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் 1 hour வந்து எனக்கு அந்த கரெக்டாக அந்த கரெக்டாக அந்த டோன் கிடைக்கல. என்ன கிடைக்கல? I don't know, எனக்கு தெரியல. It was like if I sung like a song like Taj Mahal Oviya Kadal and that throw and that is there, but this one was subtle and it's like காதல் வைத்து காதல். So it's not காதல் வைத்து காத்திருந்தேன் இப்படியும் இல்லை, and it's not காதல் வைத்து இப்படியும் இல்லை. So it's like somewhere in between. அது கொஞ்சம் வந்து சேர்றதுக்கு நான் வாசுனா is the one who usually song சொல்லி கொடுக்குறதும் who assists ராஜா சார்லேருந்தே இருக்கார் அவர். அண்ட் யுவனுக்கும் மோஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் வாசுவனா தான் எப்போவுமே இருப்பார். ஸோ அது வாசுவனா வாஸ் சிட்டிங் தேர் அண்ட் கன்சோலில் வந்துட்டு நாங்கள் பாடிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் ஹெட்ஃபோன்ஸில் இருக்கோம். அண்ட் யுவன் வாஸ் தேர். ஹீ கேம் கைண்ட் ஆஃப், நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் சேம் திங். ஐ ஆல்வேஸ் லவ் when யுவன் இஸ் தேர் பிகாஸ் அவர் கரெக்டாக என்ன தேவையோ ஏன்னா he can get it out of me. என்ன டைப் சாங்காக இருந்தாலும் if you look at தெய்வங்கள் எல்லாம் ஆல்சோ. அண்ட் ஸோ அந்த மாதிரி இதுவும் அது மாதிரி தான். ஒன்லி இனிஷியல் ஐ திங்க் சாங் லைக் காதல் கொண்டேன் செல்வாண்ணா தான் உட்காந்துட்டு இருந்தார். யுவன் வாஸ் பட் செல்வாண்ணா தான் கைண்ட் ஆஃப் டேக் இட் டைரக்டட் இட். 2 டிஃப்ரெண்ட் டோன் எடுத்தீங்க காதல் வைத்து பாட்டுக்கு. இது ரெண்டுமே கிடையாது, நடுவில் வேற ஒன்று தேவைன்னு. இது எப்படி யுவன் சொன்னாங்க? அது நம்ம பாடி தான் கொஞ்சம் செட் ஆகும். சில டைமில் வில் ட்ரை. அப்போது லைக் வில் பி லைக் காதல் வைத்து காத்திருந்தேன். இது வரதுக்கு முன்னாடி இட் வாஸ் லைக் ஐ வாஸ் புஷிங் மேபி டூ மச். லைக் காதல் வைத்து காத்திருந்தேன் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஃபீல் அண்ட் கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும். கொஞ்சம் காதல் வைத்து இல்லை ஹஸ்கி வேணாம். பட் ஆனால் ஸோ அது பாடி ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் செட் ஆன பிறகு தான் like I told you I recorded for Nivas recently also. Like in the Kumki and Bison. Same thing for Bison song oda Kumki oda song and it was this after a long time I think I'm going to have a song like that is a very romantic. So on the lyrics la enak purinja oru vishayam adha. So I think after a long time I'm going to have a song like that also that's coming. Again இது வந்து இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெளியில் வரும்போது தான் தெரியும் என் வாய்ஸில் தான் வரப்போதா இல்லையான்னு. உங்கள் வாய்ஸெல்லாம் எப்படிங்க மாற்றுவாங்க? ரங்கமாலேருந்து there have been so many songs that not just Harris's. I'm saying Harris's that's just one song, but ana and voice use பண்ணாங்க. But there have been so many songs where my voice has been changed for other recent years. In the last 10-15 years also it's happened. In the first initial 10 years also it's happened. So that's not something, see, when they're not satisfied with your voice it'll happen. Like I sang a song for அனி அண்ட் அது வந்து ஏன்னா ஒரு 6 மாதமாக அனி வாய்ஸில் தான் அது டைரக்டரெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆகுன்னா they so tuned to that tone and that voice and for somebody like Ani and somebody like even Rahman sir, if you take for example,
and even Yuvan sir எடுத்துவீங்களா, like when they sing a certain song ஒரு ரஃப்ல கூட then they sing, there's a certain ஒரு beauty ஒரு கனெக்ட் and ஒரு connect and life that they have from their voice. ஸோ இது வந்து டைரக்டர் கேட்டு அதை வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அதை வச்சு மேபி they would have been listening to it for all those years. சடனாக என்னோட மாதிரி ஒரு வாய்ஸ் அதுக்குள்ளே சடனாக வந்து ப்ளேஸ் பண்ணும்போது it's they're like no we'll keep your voice itself sir. அந்த மாதிரி இல்லை Ani, the particular song I'm talking about is from one of these films, and I sang and Ani really loved it, but then he's like, bro, this is the thing. And I said, I knew, I told you, and before recording also or while recording also when I was singing it also, I felt like எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு 100% ஒரு ஃப்ளோ அதில் மேபி ஃபீல் ஆகலை, பட் I sang. But I said, I think I'm sure that your director is going to want your voice only. No, we'll see. I don't want my voice in everything. He was also saying. So but he has to do that, that because that's what the market demands. So. Yeah. So அதே மாதிரி தான் I think யுவன் சாரோட நிறைய சாங்ஸில் வந்து I've had that freedom to do whatever because he's wanted that voice of mine or this voice of mine or whatever. Like if you look at Arambam மேலால வெடிக்குதுனா இதெல்லாம், ஸோ இதெல்லாமே like has been mostly just Vaswana recording and if anything at the end maybe Yuvan will come and he'll be like okay this is fine cool and type of thing. பில்லா சேவல் கொடி பாட்டில் நிறைய லேயர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். என்ன மாதிரி அந்த ஹோல் சாங்கே ஒரு டிடி ட்ராக் மாதிரி தான் இருக்கும். அதாவது டபுள் லைக் டூ அந்த ஹெவினஸ் வர்றதுக்கு முருகந்தா வீரத்தை தத்தெடுத்த சிவதான. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஃபுல் ஆல் மை ஸ்ட்ரெங்த் வாஸ் புட் இன் டு இட் பிகாஸ் யூ ஹேவ் டு ரியலி லைக் சிங் இட் அவுட் லவுட் அந்த பாட்டு. இந்த லேயர்ஸ் எல்லாம் அப்புறம் தான், பட் இனிஷியல் இது அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் அண்ட் அந்த சவுண்டு வரத்துக்கு ஒரு 30 minutes ஆயிடுச்சு. தென் இட்ஸ் சிங்கிங் தோஸ் ஒரு ஃபுல் சாங் டபுளாக பாடி அப்படியே ஃபன். நைஸ். 30 minutes ஆச்சு. நீங்கள் இந்த பாட்டுக்கு இந்த வாய்ஸ் தான், இந்த டோன் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஓகேவா, பிடிச்சிட்டிங்க. அது அப்புறம் மறந்துருக்கா? டியூனா இல்லை? டியூன் இல்லை, டோன். நம்ம ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல. ஏன்னா என்ன ஆகுனா சரணம் நம்ம போயிட்டு அந்த ஒரு ஜோனில் போய்டும் and then you go focus on those lines and அதுவே நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் டேக்ஸ் எல்லாம் இது இப்போது அந்த டைமில் வந்து ஒரு ரன் த்ரூவாக பாடுவோம் சில டைமில். அதையும் பண்ணியிருக்கோம், பட் லைக் அப்பா எஸ்பிபி சாரெல்லாம் பண்ண மாதிரி அவங்க ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 5 நிமிஷம் சாங் இல்லை 8 நிமிஷம் சாங்காக இருந்தால் கூட 8 நிமிஷம் ஒரு 3 வாட்டி ஒரு 3 டேக் எடுத்தால் கூட எவ்வளோ நேரம் ஆகும்? ½ an hour குள்ளே முடிஞ்சிடும், ரைட்? ஸோ தென் ½ an hour ஒரு சாங் முடிஞ்சுது. அந்த மாதிரி அவங்க 16 சாங் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம். பட் பிகாஸ் த ரிஹர்சல் இஸ் ப்ரிப்பரேஷன், எவ்ரி திங் நோட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஃபுல் டீம் இஸ் ரெடி டு ரெக்கார்ட். எல்லோரும் ஒன்றா ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 வாட்டி ரிஹர்ஸ் பண்ணுவாங்க, ஒரு 3 வாட்டி பக்காவாக டேக் எடுத்துருவாங்க, ரைட்? பட் இப்போ என்னென்னா எல்லாம் தனித்தனியாக பிரித்து எல்லாம் செக்மெண்ட்டாக எல்லாம் லேயராக கொண்டு வந்து when we record sometimes there's only a bass track. So sometimes we don't get the full strength of the whole thing சில டைமில். Sometimes we put a certain feel. அதுக்கு மேலே maybe sometimes some music directors some add over that using our voice maybe. இதில் என்னென்னா it's like என்னன்னா நம்ம as you keep singing அது ஒரு 1 or 2 hours மேலே போயிடுச்சுன்னா அந்த ஒரு ஃப்ளோ போகும் சில டைமில். your mind also gets tired, your legs get tired. ஃபர்ஸ்ட் சரணம் எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். செகண்ட் சரணம் அதுலேருந்து அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஒரு பீட்லேருந்து வி டேக் அண்ட் வி ஸ்டார்ட் அண்ட் தென் அதில் நிறைய நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல மேபி ஒரு டியூன் ஒரு சங்கதி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து மேபி நம்ம ஸ்டக் ஆகும். ஐம் சேயிங் certain recording that happens. Then so when you finish that, then you go back suddenly like you're like okay what is the pallavi first line enna tune illa enna tone la irundhudu illa but there are times when and majority of the times this is how it's worked out where charanam mudichittu pallavi la or flow la vandu paadiduva அந்த பல்லவி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், like that will be the best take அப்படி நடந்திருக்கு. ஸோ அப்புறம் மறுபடியும் இப்போ இதை மாற்றுவீங்களா? இவங்க போவாங்க, பட் when sometimes what happens is there's a freshness for the first
thing. And there's a certain growth in the song itself, no? Or from beginning to end போகும்போது ஒரு certain climb இருக்கு. நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், ஒரு பிகினிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எண்ட் போகும்போது there's a certain energy shift. அந்த மாதிரி. So as a singer, I feel like most of the time if you're fresh and if you do it nicely ஒரு அளவுக்கு நிறைய வாட்டி டேக் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகிறீங்கன்னா most of the time that will be nice actually in itself. Then அதுக்கப்புறம் ஒரு சரணம் முடித்து மறுபடியும் பாடி வர ஒரு ஃப்ளோ வந்து வில் பி லிட்டில் மோர் ஒரு எலாபரேஷன் இல்லை ஒரு இம்ப்ரோவைசேஷன் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஸோ அதனால தட் வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பியூட்டி டு. ஸோ ஐ லைக் லீவிங் லைக் தட் யூஸ்வலி. But technically when you want to be too perfect, I was just talking to I kind of messaged Roman sir about this just few days ago. ஒரு லைவ் பார்த்தேன், லைவாக ஷூட் பண்ணியிருக்காங்க, பட் it's like pre-recorded. They put a like pre-recorded. It's not exactly அவங்க லைவாக பாடலை. அது லைக் some obviously most people know it, maybe எனக்கு தெரியல, I don't really know because I don't do it or I've not done it. Only live shows வந்து நம்ம கவர் கிடையாது, அது நம்ம வெர்ஷன் ஆன் ஸ்டேஜ்னு மட்டும்தான். கரெக்ட். So even if I post that, if that voice in that video is of mine singing live on that, whatever that mic has picked up or whatever that camera has picked up, I will never touch that, as in I'll never rework on it and all stuff. Oh. A lot of people do that now. I don't agree with it, and I'm not putting them out there or anything like that. It's just everybody's choice. Some people want that perfection for people to hear only them in the most perfect way. I prefer a little more raw, லைவாக இருக்கும்போது லைவாக இருக்கணும். இந்த ரானஸ் இருக்குல்ல, எனக்கு என்னென்னா சேவல் கொடி ஒரு பக்கம் வச்சுப்போம், கட்டபொம்மை ஊர் எனக்கு ஒரு பக்கம் வச்சுப்போம். ரெண்டுமே ஓப்பனான ஒரு பாட்டு, எனர்ஜெட்டிக் சாங்ஸ். இதில் இருக்கிற வாய்ஸ் வேறு, அதில் இருக்கிற வாய்ஸ் டோன் வேறு. ஆமாம். அந்த த்ரோ ஒரு பைட் இருக்கும் அந்த ஒரு லிரிக்கு. இப்போ கட்டபொம்மை ஊர் எனக்கு, கெட்டவன்னு பேர் எனக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஃப்ரம் ஹியர் அண்ட் இட்ஸ் நாட் கட்டபொம்மை ஊர் எனக்கு, இட்ஸ் நாட் ஹெவி, but it's கட்டபொம்மை ஊர் எனக்கு, கெட்டவன்னு பேர் எனக்கு, வாரா வாரா வாரால. So it's a tune also. So it's like once the music director actually makes it in such a good way, adliye ellame irukku. Actually you don't really need to do much if that tune and the lyrics and the feel is already there in the tune. I think people like Raja sir kittala ஒரு சாங் போய் கற்றுண்டு நம்ம அப்படியே மைக் முன்னாடி போயிட்டு அவர் சொல்கிற கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் கேட்டுட்டு அப்படியே அது பாட வேண்டியதான், இருக்கிறத அப்படியே பண்ணால் போதும். sometimes like there are songs like that, like I said, even like சித்திரை நிலா, even like அவளும் நானும், or even நெஞ்சமே நெஞ்சமே. I think that's why these songs have worked. ஒரு டிரெக்டருக்கு என்ன வேணுன்றது இல்லை என்ன எமோஷன் வேணுன்றது அதான் கம்போசர்கிட்ட அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆமாம். கம்போசர் அதுக்கு டியூன் போடுறாங்க. அவங்க மனசில் வாய்ஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், டோன் என்னன்றதுலாம் அவங்க மனசில் இருக்குது. சில பேர் கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லிவிடுவாங்க என்ன வேணுன்றத. இப்போ என்ன வேணுன்றத எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெக்கார்டிங் நிறைய நேரம் போவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாடிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க சொல்கிறது எனக்கும் புரியாது சில டைமில். there have been so many instances like that. most of the time it's not funny. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே குரல் வந்து டயர்டாகும். ஸோ ஒரு 3 hours வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம மேக்ஸிமம் அது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். பட் மேபி somewhere நமக்கு லைக் ஐ திங்க் ஓவர் த இயர்ஸ் ஆல்சோ what happens is அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கும் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒரு நம்மளோட ஒரு மேபி சஜஷன் ஆர் ஒப்பீனியன் இல்லை, பட் மோர் ஸோ நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இப்படி நல்லா இருக்குமான்னு, நீ ஒரு சிங்கர், நீ எனக்கு சொல்லாத, நான் சொல்கிறது மட்டும் பாடு, அந்த மாதிரியும் பார்த்து வந்தாச்சு. லைக் நாட் ஜஸ்ட் மீ, ஐம் எவ்ரி சிங்கர் அண்ட் எவ்ரி ஈவன் இன் தட் சைட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர்ஸ் ஆல்சோ ஹவ் ஃபேஸ்ட் இட். ஒரு ப்ரொடியூசர் வந்து சொல்லுவார், நான் தான் ப்ரொடியூசர், நான் சொல்கிறது இப்படி தான் வேணும்னு சொல்கிறேன். ஸோ குட் ப்ரொடியூசர் இஸ் somebody who just produces the film and does what the director really envisions. It's all the string, like puppet இது மாதிரி, but it's one to another level. இவ்வளோ வருஷமா ஆனால் இப்போ மாறாத ஒரு விஷயம் என்னன்னா, they still don't get that finally in the voice and the musicல ஒரு vocal and the music in the background is what our film music has always been. Correct. It's always been, but
the problem is there's so much Western influence. அதே மாதிரி like when you record for film music, it's a certain way that it happens. And it has a certain what do you call hierarchy or whatever, and you have to kind of go with that. ஹையரார்க்கிலாம் சொல்கிறீங்க, சில மியூசிக் கம்போசர்ஸ்ட்டு நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், விஜய் யேசுதாஸ்க்கும் அப்படியா? விஜய் யேசுதாஸ் யாருங்க? இல்லைங்க, இவ்வளோ வருஷமாக பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க. யேசுதாஸ் அண்ட் எஸ்பிபிஏ வந்து ஐ திங்க் இவென்ச்சுவலி மேபி நான் வந்து ஐம் கோயிங் டு டேஞ்சரஸ் டெரிட்டரி, தேவையில்லாத ஒரு டெரிட்டரி. பட் Vijay Yesudas is not somebody that is made like anything close to what even, you know, like a Yesudas or a SPB or that generation of singers and whatever you look at it. The thing is, this industry values stars first. So on the hierarchy kandipa irukku. And that's how we're treated in award nights ah irundhalum, award shows ah irundhalum, any functions you're invited. It's according to that thing. They look at it like that. So from my experience, I don't think Vijay Yesudas is anything. இல்லைங்க, நான் அப்படி சொல்ல. I'm just talking about the fact that, so when one thing my father has taught me is, no matter who the music director is, no matter how young, new, if he has a certain vision for the song that he's brought to you, maybe he doesn't know how to even sing. Maybe he doesn't know how to even tell you how, like you said, tell you how to recreate it or how to sing this certain thing. But that's why you've learnt in a way, and you have a certain experience. Maybe when I started, that's probably why a lot of songs never worked for me, because எனக்கு வந்து அது சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. மேபி நானும் அவ்வளோ பாலிஷ்ட் இல்லை. So lot of songs didn't work. A lot of songs got changed. But later on, as you learn through recordings, through even otherwise training, Carnatic or Hindustani or whatever it is, you learn to, your voice gets more flexible, voice gets more mature, and you're able to give back what the music director is giving you with, certain songs or whatever. But even then, you sing according to the requirement that you're given. அதில் you don't go and meddle with your opinion or no. நான் அப்படி சொல்ல வரல. இப்போது நீங்கள் நல்லா பாடுறீங்க, அன்டவுட்லி நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அந்த டைமில் இல்லைல்ல, அப்படி சொல்கிறீங்க. and it's not about how many years, it doesn't matter. I think நான் சொன்ன மாதிரி food chain, we're at the end of the food chain. ஸோ என்ன வந்தாலும் எவ்வளோ வருஷம் எவ்வளோ ஹிட்டு பாடினாலும் சிங்கர் இந்த இதில் வந்து பட்ஜெட் இவ்வளோ தான், இந்த இதில் கூட பட்ஜெட் இவ்வளோ தான். Then otherwise you'll have to have been born much or rather started much later in, like, say after 2010. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாமே if you're an initial like a super like level of a singer, like say for example like a Sid Sriram or whatever, then you have the power to see. Then there's also this, I'm going to unnecessary territory, but I'm not talking about Sid Sriram as such. I'm saying he had a certain blow up, like how like a rock star like Anirudh has right now. Yeah. Not because of the digital boom and all. A lot of things, but because he's created so many hits. Yeah. Anirudh eduthalum, if you look at anything that Sid sang in Telugu was gold, right? So then he had the thing to demand that. But what happens in this industry is, regardless of what, after a certain point as a singer you charge, because you're getting, then it comes around to another side of it, business aspect of it. Then it comes to a point where you're singing. Because of that, you get shows, you get money from that. Then you shouldn't be charging too much for recording. இப்படியெல்லாம் நிறைய லேயர்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சொல்லி இதுக்கப்புறம் மோஸ்ட்லி உங்கள் இன்டர்வியூ வந்த பிறகு எனக்கு பாட்டு இங்கே கம்மியாக தான் நினைக்கிறேன். No, I'm just joking. I'm see. No, but this is there in an underlying way. I think it is there in this thing. And I had I'm going like no holes barred ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு, not because I wanted to talk about these things, but because we're talking along these lines. I had there are these managers who, in between guys who call us for recordings, tell us that this is a song that
this is a devotional song, or this is a Christian devotional song, or a Hindu devotional song, or this is a Tamil film, Telugu film, Kannada film. And Bangalore there'll be a few people, they'll call from there for Kannada. Hyderabad there'll be a few people, they'll call for Telugu. So there are different managers, and for each music director. Adilama there are freelance managers who call also. So I had one person message me recently. He was கொஞ்சம் ஒரு லெவலில் இருந்தார், அத்தாரிட்டேட்டிவ். இல்லை அப்படி அந்த லெவல் இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் லெவலில் இருந்தார். எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனார். ஸோ he was like என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, விஜய் யேசுதாஸ்க்கு எப்படிங்க அவர் குடிச்சிட்டு மெசேஜ் அனுப்புறாரு? யாருங்க அவரு? நல்ல பாவம். அவரை பற்றி இல்லை, பட் ஜென்ரலி நான் சொல்கிறேன். பேசிக்காக அவர் சொல்கிறார், அவர் சொன்ன விஷயம் நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் வெதர் he was drunk or not. We all, everybody drinks, everybody, that is fine. அது வேறு விஷயம், அதை பற்றி இல்லை. பட் மோர் ஸோ he had the liberty to do it with meன்னு வச்சுக்கோங்க. ஓகே, at least he felt so. And I took it in that sense. உரிமை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ I could only laugh. அந்த வாய்ஸ் நோட் கேட்ட உடனே நான் சிரிப்பு தான் வந்தது. ஸோ இஸ் லைக் ஏதோ ஒரு சாங் கேட்டார், ஒரு சாங்க்கு பேமெண்ட் கேட்டார். நான் இப்படி இதான் பேமெண்ட்டு, அது டிவோஷனலாக இருந்தாலும் ஃபில்மாக இருந்தாலும் ஃபில்ம் மியூசிக்காக இருந்தாலும் சாங்க்கு ரெக்கார்டிங்க்கு இதுதான் பேமெண்ட்டு, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த வாய்ஸ் நோட் மட்டும் வருது நைட்டில் இப்போ ஒரு டைமில். ஸோ இட்ஸ் லைக் நான் உங்கள் அப்பாவுக்கும் எஸ்பிபி சாருக்கு எல்லாமே ரெக்கார்டிங்ஸு இது பண்ணியிருக்கேன். அவங்க அந்த டைமில் இப்படி தான் வாங்கியிருக்காங்க. இது 90s 80s மேபி 90ஸ்ன்னு ஏதோ சொல்கிறாரு, எனக்கு எந்த காலம்னு தெரியல. பட் அவங்க இந்த மாதிரி சாங்க்கெல்லாம் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் ஃபிலிம்னா இந்த மாதிரி வாங்குவாங்க ஏதோ சொல்லிவிட்டு அப்புறம் சடன்லி வென்ட் ஆன் டு ஒரு வேறு பர்சனலான ஒரு விஷயத்துக்கு, ஏதோ நீங்கள் என்னை அதுக்கு கூப்பிடவே இல்லை அப்படி இப்படி ஏதோ சொல்லிவிட்டு முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் புரியலை. பட் ஐ செட் சி அந்த காலத்தில் அவங்க என்ன சார்ஜ் பண்ணாங்க, அவங்க எப்படி சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா நானும் இல்லை, எனக்கு அப்புறம் யங்கர் சிங்கர்ஸ் எல்லாம் யேசுதாஸும் எஸ்பிபி என்ன வாங்கினாங்கன்னு யோசிச்சு இருந்தால் இந்த காலத்துக்கு வாங்கவே முடியாது ஒன்றுமே. லைக் இஃப் யூ லுக் அட் இட், அவங்க லெஜெண்ட்ஸ், அவங்க ஏற்கனவே அந்த டைம்லேயே அவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸாக இருந்துருக்காங்க. And if you look at it, I'm just saying, like the market value is so different now. So when we get people talking about அந்த காலத்தில் வாங்கினதை பற்றி எல்லாம் நம்மக்கிட்ட சொல்லும்போது நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா அதை கம்பேர் பண்ணி வச்சா நம்ம ஒன்றுமே வாங்க முடியாது. I actually used to do that because initially நான் 2000 ஆரம்பிக்கும் போது whatever they gave, it could be 3,000 rupees for a song, maybe 5,000, maybe less than 10,000, like initially Malayalam, Tamil கூட. I think about 2011 or 2012 அப்புறம் தான் that I started charging like about 30,000 for a song. And there's this, I don't know if you've seen it, but Malayalamல there's this meme that's come talking about how much singers salary is சொல்லிட்டு. நல்ல காமெடி அதை நீங்கள் அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு. சுஜாதா அக்கா, சித்ரா அக்கா, உன்னி மேனன் or like உன்னி கிருஷ்ணன், and then Chitra ka, Sujata ka, Vineet Srinivasan, Shreya Ghoshal, Shweta Mohan, me, அந்த மாதிரி. ஸோ நல்லா காமெடி அது அந்த ரேட்ஸ் எல்லாம் கேட்டால். ஓகே, ஒன் ஆனஸ்ட் கொஸ்டின். இப்போ ஃபுல்லாக ஆனஸ்டில் தான் போயிட்டுருக்கு. இல்லை, இது வரைக்கும் ஆன்சர்லாம் ஆனஸ்டாக இருந்துச்சு. இப்போ கொஸ்டின் என்னென்னா, இப்படி பார்த்தாலுங்க நீங்கள் யேசுதாஸ் அவர்களுடைய பையன், கரெக்டா? நான் ஏன் இது ஆனஸ்ட் கொஸ்டின் சொல்கிறேன்னா, ஐ நெவர் தாட் இந்த ஸ்ட்ரகிள்லாம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. nobody will it's easy to think that நமக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரகிள் இல்லைன்னு. நமக்கு மட்டும் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிளே இருக்குமான்னு கூட நம்ப மாட்டாங்க சொன்னால். ஸோ இட்ஸ் நோ பாயிண்ட் டாக்கிங் அபவுட் தட், பிகாஸ் தட் இஸ் வாட் கம்ஸ் வித் being like in this, everything is easy for you, everything is like so if you're going to go behind trying to convince people about that, adukku mattum dhaan time irukum. But it's oru side la it's frustrating when you want somebody to understand, like even your closest friend may like will not understand that you are maybe financially you have a problem, or maybe that these kind of problems are happening like behind the scenes, that you, like you said, unga voice replace பண்ணிருக்காங்களான்னு. And that is something that this industry we kind of
grow in and we understand. Sometimes see, at least when somebody like Ani, at least he'll pick up the phone and he'll tell you. There have been songs where நான் வந்து பாடியிருக்கேன் and இந்த பாட்டு வரப்போகுதுன்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி பார்த்தா அது வந்து வேற ஒரு சீனியர் சிங்கரோ இல்லை வேற ஒரு புது சிங்கரோட வாய்ஸில் இருக்கும். இன்னும் ஆடியோ கூட அப்படி வந்திருக்கு. பட் ஐ மீன் யூ ஜஸ்ட் initially சங்கடமாக தான் இருந்தது. பட் then you kind of learn, okay, this is how this industry works. This is how this industry works. Then people don't have time to update you that, be nice and update you that சாரி அந்த வாய்ஸ் மாற்றிட்டோம், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது செட் ஆகலை, இப்படி சொன்னால் கூட நல்லா வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, செட் ஆகலை, ஃபைன், யூ ட்ரைட் ஃப்ரம் யுவர் சைட். பட் வென் தி டோன்ட் சே எனிதிங் இஸ் வென் யூ வண்டர், சரி அவ்வளோ கேவலமாக இருந்ததா இல்லை அவ்வளோ மோசமாக இருந்ததா, தட் கூப்பிட்டு கூட சொல்ல முடியாத மாதிரின்னு. பட் இட்ஸ் நாட் தட். ஐ திங்க் இட்ஸ் we just very bad with that in this industry. We just we just very bad at informing. இப்போ ஒரு ஆடிஷன் பண்ணீங்க, இல்லை ஒரு ரோல் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் பண்ணலாம், ஆனால் இல்லை சடனாக வேறு யாரோ பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வந்ததுன்னா கூட கூப்பிட்டு சொல்லலாம் அவங்கக்கிட்ட, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த கேரக்டர் வந்து இவங்க பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு டைரக்டருக்கும் இல்லை அந்த ஒரு நாட் ஆப்ளிகேஷன், பட் அட்லீஸ்ட் ஜஸ்ட் a little bit of respect to tell you that okay, நீங்கள் ஆடிஷன் பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், பட் ஆனால் இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன், ஸோ ப்ளீஸ் அடுத்த வாட்டி ஏதாவது நம்ம பண்ணுங்க. ஐ திங்க் பீப்புள் டூ. ஐ திங்க் மேபி ஃப்ரெண்ட்லியாக இருந்தால், மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மேபி சொல்லுவாங்க. பட் ஜென்ரலி இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் நாட் ஒரு ரெகுலராக நடக்கிற விஷயம் கிடையாது. பட் மியூசிக் வருவோம், மியூசிக் வந்துடும். ஆமாம். இப்போது ராம் படத்தில் நிழலினை நிஜமும் பிரிந்திடுமா இந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாடு ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. உங்கள் அம்மா கேட்டிருக்காங்களா? கேட்டிருப்பாங்க. மோஸ்ட் மை சாங்ஸ் கேட்டிருக்கிற ஒரு ஆள் என் ஃபேமிலியில் கண்டிப்பாக இருக்குன்னா அது என் தம்பி தான், விஷால். இஸ் தி ஒன்லி ஒன் ஹூ கீப்ஸ் பிளேயிங் மை சாங்ஸ் அமங்ஸ்ட் த ஃபேமிலி. இப்போது முந்தானேதி கூட வீடியோ கால் ஏதோ பேசும்போது ஏதோ புது ஒரு சாங் நல்லா இருக்குன்னா அம்மா அப்பா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, அண்ட் நான் ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஏதோ ஃபார் சம் ரெக்கார்டிங், ஐ திங்க் திஸ் ரெக்கார்டிங் ஆர் சம்திங், அண்ட் தென் they were like saying something ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, and I'm not used to hearing that from them usually. ஸோ நான் வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் ஏதோ உள்ளே ஏறிடுச்சு. பட் ஆனால் I don't want to get too excited about hearing something like that because I've never heard அந்த மாதிரி ரெகுலராக. ஸோ I just, but Vishal on the other hand, so she's saying, he's the only one who plays all your songs, no? So when he played this one song, ரொம்ப ஹை பிச்சில் இருந்தது, நீ மட்டும்தான் அப்படியெல்லாம் பாட முடியும், என்னால் அப்படி கூட பாட முடியாதுன்னெல்லாம் சும்மா ஏதோ டைலாக் விட்டார் பெரிய அப்பாவா. சும்மா இப்போ அந்த போர் அடித்து அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருக்காருல்ல, ஸோ அதனால் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொன்னேன் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லைன்னு மாதிரி நின்றுட்டேன். பட் அதை தவிர ஹீஸ் every day is singing, practicing and still doing the same thing that he's been doing. So I don't believe that he's not able to sing like this and எல்லாம் சொல்கிறது சும்மா என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்கு. நிழலினை நிஜமும் அதுக்கு என்ன டோன் இப்போ? அதுவும் நிழலினை இட்ஸ் a very கொஞ்சம் ஹையர் ரேஞ்ச் அந்த சாங். அண்ட் it wasn't, அது didn't take பட் ஒரு ஃப்ளோவில் இட் ஜஸ்ட் கேம். ஐ திங்க் நிழலினை நிஜமும் பிரிந்திடுமா, நிழலின்றி உயிரும் வாழ்ந்திடுமா, இஸ் a little bit of ஒரு ஹெட் வாய்ஸ் மாதிரி. பட் it was not very அந்த மாதிரி நடுமாடும் சவமா நான் அங்கு இருக்க தன்னீரது நமக்கு என்ன சொந்தம் என்று அந்த ஒரு ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் த ஃபீல் ஆஃப் த சாங். இப்போ காதல் வைத்து டோனும் இதுவும் ஹவு டிஃப்ரெண்ட்? I like the way you're comparing it, but it's crayon box மாதிரி எதெல்லாம் பக்கத்துல color combination எதெல்லாம் பக்கத்துல வைக்க முடியும்னு பார்க்குறேன். நிழலினை நிஜமும் பிரிந்திடுமா ராம், நிலா நீ வானம் காற்று பொக்கிஷம், and one more song
காதல் வைத்து காத்திருந்தேன். Yeah. தீபாவளி. Yeah. இது முடிச்சு நான் இப்போ ஒரே மாதிரி பாடிட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி தான் எனக்கு பாட தெரியும். அது கூட நீங்கள் ஒரே மாதிரி பாடல. நீங்கள் ஆக்சுவலி கரெக்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். அதுவே நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அளவுக்கு ஐ டோன்ட் நோ த ஆக்சுவல் பிக்சர்ஸ் ஆஃப் ஆல் தி சாங்ஸ். பட் என் வாய்ஸ் எப்படி த்ரோ பண்ணுறேன்னு ஒரு அளவுக்கு ஐ கேன் ஹவ் ரிமெம்பர். நோ ஸோ இல் பி லைக் நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை துளித்தேனா மலர திசை ஒளி பகல். See that tone, no? இந்த ரேஞ்சில் தான் கரெக்டாக இருக்கும். நிலா நீ வானம் காற்று. See how it's different. It's like too hard and then how it sounds. And then you will take நிழலினை நிஜமும் பிரிந்திடுமா. I know that la 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 and then this was kind of that அந்த ரேஞ்சில் இருந்தது. கொஞ்சம் ஹையாக இருந்தது. I know that. அதை வச்சு சும்மா பாடுறேன் தவிர how I went into this is just the feel, like I said. அந்த சாங்லேயே இருந்த கிரியேட் பண்ண ஃபீல் இருக்குது அந்த சாங்க்கு. From there I just took it, that's all. காதல் வைத்து is the only thing maybe ஒரு certain ஒரு subtlety கொண்டு வரதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. ஒரு 1.5 hours இனிஷியலி பாடுறேன் ஏதோ செட் ஆகலை. ஓகே சரி ஒரு நிமிஷம் மறுபடியும் பார்க்கலாம். காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் கூறல் மட்டும் கேட்டிருந்தேன் சிரித்தாய் திசையேந்தேன் நடந்தாய் தொலைந்தேன் காதல் எனும் கடலுக்குள் நான் விழுந்தேன் கரையினில் வந்த பின்பும் நான் மீதுந்தேன் அசைந்தாய் அன்பே அசைந்தேன் அழகாய் ஐயோ தொலைந்தேன். இப்போ ஆக்சுவலி ஐ டோன்ட் ரிமெம்பர் தி ஒரிஜினல் பிகாஸ் நான் இப்போ நிறைய ஸ்டேஜில் இது பாடுறதுனால என்னோட ஒரு சில வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஐ டோன்ட் நோ. ஸோ பட் அந்த டைமில் பாடும்போது ஐ ரிமெம்பர் திஸ் மச் தட் இட் டுக் மீ இந்த ஒரு ஜோனில் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இருக்கிறதுலையே மோஸ்ட் பெயின்ஃபுல் சாங் அப்படின்னா தாய் தின்ற மண்ணேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பெயின்ஃபுல் இன் வாட் சென்ஸ்? ஏன்னு சொல்கிறேன். நெல்லாடிய நிலமெங்கே சொல்லாடிய அவையெங்கே, அடுத்ததில் வில்லாடிய களம் எங்கே கல்லாடிய சிலை எங்கே இருக்குல்ல, அதில் வில்லுலாம் அந்த இல்லில் செமையான ஒரு ஸ்டே இருக்கும்ல ஒரு சங்கதி. அட் த சேம் டைம் அந்த ஒரு ஷிவர் ஆஃப் த வாய்ஸ் இமோஷன் ஃப்ரம் த இமோஷன். ஸோ அது செல்வண்ணாவும் ஜிவி ரெண்டு பேரும் that is the longest time that I've taken for a song. And என்ன பிரயோஜனம்னு ஆயிடுச்சு. but it's a beautiful song. ஏன்னா because I think that film should have given both of them some kind of recognition somewhere. எனக்கு வரல அது ஓகே பரவாயில்ல, that's not a big deal. But I don't think as a singer அந்த பாட்டு பாடும்போது கூட if I sang it today I would have probably taken it to a different level. என்ன நான் நினைக்கிறேன். I'm just very hard on myself in that sense. ஏன் நீங்கள் எல்லா பாட்டுக்கும் இதை சொல்கிறீங்க? ஏன்னா தனுஷ் சாரும் இவங்க எல்லாம் அந்த பாட்டுக்கு இல்லை அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்குன்னு எப்பவுமே சொல்லுவாங்க என்ன ஒரு சிங்கராக வச்சு. பட் லைக் I say that's such a beautiful song. மார்னிங் 10 o'clock ஆரம்பிச்சு 2 மணி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் லஞ்ச் ஒரு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு 3 பேரும். அண்ட் தென் மறுபடியும் ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணோம். ஃப்ரம் like 3:30 to another 3-4 hours. The layers of the song, the high pitch போகிறது எல்லாமே சேர்த்து. So it was a beautiful thing. And I think Selvanோட that bringing that soul out and pushing me, and GV also, of course. GV is very subtle about how what he wants and very quick kind of romancer மாதிரி டேக் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் அந்த மாதிரி. But at the same time he has his own calm about it. But Selvanோட ஒரு certain creative and the push இருக்கு. So it was nice recording like that. இந்த 4 lines மட்டும். நெல்லாடிய நிலமெங்கே சொல்லாடிய அவை எங்கே வில்லாடிய களமெங்கே கல்லாடிய சிலை எங்கே தாய் தின்ற மண்ணே தாய் தின்ற மண்ணே
வயல்வெளி தேடி காய்ந்து கழிந்தன கண்கள், காவிரி மலரின் கடிமனம் தேடி கருகி முடிந்தது நாசி, சிலை வழிமேவும் உலி ஒளி தேடி திருகி விழுந்தன செவிகள், ஊன் பொதி சோற்றின் தேன் சுவை கருதி ஒட்டி உலர்ந்தது நாவும். அதுக்கப்புறம் போவோம். புலிக்கொடி பொறித்த சோழ மாந்தர்கள் எலிக்கறி கொறிப்பதுவோ, காற்றை குடிக்கும் தாவரமாகி காலம் கழிப்பதுவோ, மண்டை ஓடுகள் மண்டிய நாட்டை மன்னன் ஆளுவதோ, மன்னன் ஆளுவதோ. ஓ அப்படி போ. யா, நல்லா இருக்குல்ல? பயங்கரமாக இருக்குங்க. GV is, I think, one of the most underrated albums. I think it became a cult. Cult status. Yeah, cult status, that film, and I hope somewhere in the future, near future, hopefully, he does part 2 or something. It'd be beautiful. Parthiban sir, enna presence. That emotion, this part, and then the end, that background score where they go into the water and all that. செம்மையாக இருக்கும். அப்படியே kills you. இப்போது ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பாடி முடித்தோடனே அப்பாவுக்கு அனுப்பணும்னு ஆசை இருந்திருக்கா? ஃபஸ்ட்டில் நிறைய பாட்டு அப்படி பண்ணியிருக்கேன். லைக் அந்த டைமில் CD ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை சும்மா ரஃப் ட்ராக்காக இல்லை ரஃப் ஒரு பவுன்ஸாக வந்து CD பர்ன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தால் அப்பா கேட்குறதுக்கு அந்த ஃபஸ்ட் இயரில் எஸ்பெஷலி ராஜா சார் மியூசிக்கில் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சாங். அந்த படம் பேரே தனுஷ். நானும் பவதாரணி டியூட். அது அந்த சாங் இது மாதிரி சிடியில் எடுத்து வந்து கேட்டு ரொம்ப நல்ல சாங். அந்த சாங் ரிலீஸே ஆகலை இது வரைக்கும். அந்த மாதிரி நிறைய நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன். கேட்டு என்ன சொன்னாங்க? அது இப்போ நான் சொன்னேன்ல, முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஆமாம், அது அவ்வளோ சொல்ல மாட்டார். ஸோ அதனால் அதுவும் ஒரு காரணம். பட் என்ன இன் அ குட் வே. லைக் யூ டோன்ட் நம்ம இந்த காலத்தில் ஸ்பாயில் ஆர் கிட்ஸ்னு மட்டும் இல்லை, ஈவன் வி கெட்ஸ் வெரி ஸ்பாயில். பிகாஸ் ஒரு லைக்கு வரலைன்னா கூட நம்ம வந்து இப்போது ஒரு ஒரு சடனாக ஒரு மனசில் ஒரு சங்கடம் மாதிரி. நம்ம கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை பார்ட்னருக்கும் அதே இது, நீ அந்த பொண்ணோட மட்டும் லைக் பண்ண, என்னோடது லைக் பண்ணல, இல்லை இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் ஆல் அபவுட் லைக்ஸ். நான் ஐ சென்ட் யூ ஸோ மெனி திங்ஸ், இது ஏன் பார்க்கல, இது ஏன் ரிப்ளை பண்ணல, இது ஏன் ரியாக்ட் பண்ணல. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியா இஸ் லைக் டேக்கிங் ஓவர் ஆல் ஆர் மைண்ட்ஸ் இன் தட் சென்ஸ். ஸோ ஐ கம் ஃப்ரம் அ திங் வேர் மை ஃபாதர் வந்து என்னை பற்றி, என் பாடுறதை பற்றி நல்லா பாடியிருக்கேன், ஓகே அவ்வளோதான் வரும். ஸோ அதுக்கு மேலே இருக்காது. அண்ட் தட் இஸ் இந்த காலத்தில் இருக்கிறவங்க அது ஒரு ட்ராமாவா இல்லை அது மாதிரி பெரிய வார்த்தையாக சொல்லி அந்த மாதிரி போவோம். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து அதனால நான் வந்து ஃபார் மீ இட் வாஸ் லைக் அது இப்போ சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி நான் பாட முடியாதுன்னு சொல்கிறாருல்ல, அது இப்போ சொல்ல தேவையே இல்லை. இப்போது அது சொல்லலாம் கூட அவர் வந்து கேட்டிருக்காருன்னு சொன்னார்ல, அதுவே போதும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி டோன்ட் கெட் டூ எக்ஸ்பெக்டிங் தட் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேர் இது லைக் பண்ணி தான் ஆகணும், 1 lakh வியூஸ் வந்தால் தான் ஆகணும், 1 million வியூஸ் வந்தால் தான் அது சக்ஸஸ். இவ்வளோ அந்த சாங் வந்து இவ்வளோ ரீல்ஸுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணால் அது அது ஒரு சக்ஸஸ் மெஷர். கரெக்ட். நான் அப்படி யார்கிட்டையும் என் பாட்டை யூஸ் பண்ணி ரீல் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படி சொல்கிறது. பட் அந்த ஆர்டிஃபிஷியல் பூஸ்டிங் ஆர் வாட் எவர் அதெல்லாம் பண்ணாமலேயே ஆர்கானிக்லி இட் கேம் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். அதுவே போதும். ஸோ நிறைய கதைகள் பேசணும், நிறைய கொஞ்சம் ஓவராக பேசுவேன். அதனால் இளையராஜா அவர்கள் கூட ரெக்கார்ட் பண்ண அனுபவம் பேசவே இல்லையே. அதுதான் என்னோடய வாழ்க்கை ஆரம்பமே இந்த சென்ஸ் மை மியூசிக் கரியர் ஆரம்பமே அங்கேருந்து தான். ராஜா சார், தேவா சார். மை ஃபர்ஸ்ட் solo is actually Deva sir. First recording for Tamil is actually
தேவா சார் மியூசிக்கில். அதுக்கப்புறம் இமீடியட் ரெக்கார்டிங் ராஜா சாருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தில். அண்ட் அதுதான் ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் இன் அ வே தமிழில் வாஸ் ராஜா சார்ஸ் மியூசிக்கில். ஸோ ஐ வாஸ் 21. அந்த டைம்லலாம் 7 மணிக்கு காத்தால 7 மணிக்கு ஸ்டுடியோவில் போய் உட்காரணும்னா போய் உட்காந்து அவங்க மேபி அவங்க மார்னிங் ஒரு டீ காஃபி எல்லாம் ஏதாவது கொடுப்பாங்க. உள்ள அன்றைக்கி வந்து சவுந்தரராஜனா வந்து ராஜா சார் மாதிரியே கைண்ட் ஆஃப் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பார், ஃபுல் கிரே. இப்போ அப்பா எப்படி இருக்காரோ அந்த மாதிரி. பட் ஆனால் ஷார்ட் ஹேர், ஷார்ட் பியர்ட். அவர் ஃபுல்லாக ஹார்மோனியம் வச்சு வந்து உட்காந்துட்டு சாங் சொல்லி கொடுப்பாரு. அன்றைக்கி வந்து ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, தேர்ஸ் நோ ரெக்கார்டிங், தேர்ஸ் ஒன்லி டேப் ரெக்கார்டர். ஸோ டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணது அவர் சாங் சொல்லி கொடுத்தது, டேப் ரெக்கார்டர் ராஜா சார் சொல்லி கொடுத்தது, இல்லை பாடி கொடுத்தது வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவர் நோட்ஸு லிரிக்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு லிரிக்ஸ் சொல்லி கொடுப்பாரு. எழுதிட்டு டியூன் பல்லவி ஒரு 3-4 வாட்டி, அப்புறம் மறுபடியும் ஒரு ரிவிஷன், அப்புறம் சரணம், அப்புறம் மறுபடியும் அடுத்த சரணம், அப்புறம் மறுபடியும் ஃபுல் சாங். ஒரு 1.5 மணி நேரம் சாங் சொல்லி கொடுத்து வெயிட் பண்ணுவோம். ஒரு 8:30 ஆகிடும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இவங்க எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிடுவாங்க. கேன்டீன் தான் அங்கே இருக்கும் பிரசாத் ஸ்டுடியோவில். அதுக்கப்புறம் சார் வந்து எல்லாம் ரெடியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது. சார் வருவார், பாடு, பாடி காட்டுவோம். அது அப்படி இல்லை, இப்படி மாற்றிடுவார், அப்படியே அப்படி கொஞ்சம் மாற்றிடுவார். 1.5 மணி நேரமாக நம்ம கற்றுது எல்லாமே அது பக்காவாக அவருக்கு. அப்போ ஆனால் பக்காவாக அவர் சொல்கிறது வந்து நம்ம ஏன்னா டியூன் ஏற்கனவே நமக்கு உள்ள ஏரியாச்சு. ஒரு அளவுக்கு 1.5 மணி நேரமாக நம்ம இந்த சாங் கேட்டு படித்து அப்படியே செட் ஆச்சு. இதில் நாம் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம அதுவாக அந்த மாதிரி ஏதாவது இப்போ அவரோட சாங் எடுத்து சொல்லணும்னா சாடமாட பேச்சுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவாளா சந்தன பொட்டுக்காரி நீ சந்தன இதான் சரி. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே லைக் சொல்லி கொடுத்து அதை கற்றுண்டு ஏன்னா and then you go in and அவர் வந்து அங்கங்கே இந்த சேஞ்சஸ் சொல்லுவார் and you just sing. அவ்வளோதான், பாடிட்டு அப்படியே க்ளீனாக அப்படியே பாடிட்டு அப்படியே வந்துடலாம். பயம் இருந்துச்சா ராஜா சார்கிட்ட? ஏதோ ஐ திங்க் பிகாஸ் ஐ க்ரூ அப் வித் அவரோட பாட்டு எல்லாமே அவரோட பாட்டில் தான் வளர்ந்தேன். பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே தெரியும் எனக்கு, ஒரு நோட்டு கூட தப்பாது லைக். ஸோ அதனால் என்னமோ தெரியல, அவர் ஒரு என் அப்பா முன்னாடி எனக்கு பயம் ஆக்சுவலி பயமாக இல்லை. இப்போது அவர் முன்னாடி பாடுறதுக்கு எனக்கு பயமே இல்லை. அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பட் நான் கொஞ்சம் விளையாட்டாக இருப்பேன். பட் இந்த சென்ஸ் நான் கொஞ்சம் சில்லாக இருப்பேன். அதே மாதிரி தான் எனக்கு ஐ திங்க் இன் அ வே ராஜா சார் கூட ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் சொல்கிறது கேட்டு அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த இது இருக்கும். பட் எனக்கு அந்த பயம் இல்லை. பட் எனக்கு பயம் இருந்தது யார்கிட்டனா வித்யாசாகர் சார்கிட்ட. பயமோட இட் வாஸ் அ மென்டல் கைண்ட் ஆஃப் ஒரு தேவையில்லாமல் நானே என்னை சைக் அவுட் பண்ணிவிடுவேன். ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஏதாவது எனக்கு சடனாக ஐல் கெட்ஸ் லைக் ஒரு கிச் சடனாக எனக்கு ஒரு வயிற்று வலி வரும், இல்லை சடனாக எனக்கு ஒரு தலைவலி இருக்கும். அண்ட் ஐ வில் ஜஸ்ட் பில்ட் அப் திஸ் ஒரு டென்ஷன் அரவுண்ட் மீ. ஏன் தெரியல, பிகாஸ் ஐ திங்க் பிகாஸ் யூஸ் மை ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் மேபி மில்லேனியம் ஸ்டார்ஸ் அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சில சாங்ஸ் மலையாளத்தில் 1-2 சாங்ஸ் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண தவிர அண்ட் தமிழ்லேயும் தமிழ் அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் அவருக்கு பாடினது வந்து அகெயின் அது வரவே இல்லை. அந்த படம் வரல, பட் ஆடியோ இருக்குது. இளமை இதோ அந்த படமே வரல. எப்படியோ ஸ்பாட்டிஃபைல தேடினப்போ வந்து இட் கேம். வானம் வானம் புதிது வாசல்கள் புதிது. பியூட்டிஃபுல் காம்போசிஷன், பியூட்டிஃபுல் சாங். இந்த பாட்டு வந்து எனக்கு இன்றைக்கி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இளமை இதோன்னு நம்ம போய் தேடினா அந்த பாட்டு கிடைக்கும். உங்களுடைய லாங் ஹேர் பியர்ட்லாம் பார்த்துட்டு உங்கள் பொண்ணோ பையனோ தாத்தா மாதிரி உங்கள் முகம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா? தாத்தா மாதிரி ஆகிறதுனால தான் நான் இப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என் அப்பா மாதிரி இல்லை நான். இஃப் யூ லுக் அட் ஃபோட்டோஸ் வித் லைக் க்ளீன் ஷேவ் ஆர் ஜென்ரலி யங் ஃபோட்டோஸ் அண்ட் ஆல் தட் ஐ எம் எக்ஸாக்ட்லி லைக் மை மதர். ஸோ என் அம்மாவுக்கு அது ஒரு தட்ஸ் ஒன்லி ஒன் திங் தட் ஷீ ஹோல்ட்ஸ் ஆன் டு. ஸோ கோவிடில் ஹாஸ்பிட்டலில் படுத்தேன். ஒரு சாங்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு, பிகாஸ் ஐ வாஸ் லூசிங் மை மைண்ட் பீயிங் இன் த ஹாஸ்பிட்டல் 10 days. First time I ever got admitted in the hospital for like that long. When I was there like that, I was losing my mind and I really felt like என்னால் முடியல. And it was something என் பொண்ணுக்கு ஒரு மேபி ஒரு she was 11 years old.
அந்த கிறிஸ்மஸ் டைம் இஸ் அ மெயின் திங் ஃபார் ஹர். ஸோ எனக்கு வந்து டிசம்பர்லேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கா, ஹோல் ஆஃப் டிசம்பர் யூ ஹேவ் டு பி ஹியர், கிறிஸ்மஸ் சீசன், வி ஹேவ் டு ஸ்டார்ட் லிசனிங் டு தி சாங்ஸ், வி ஹேவ் டு புட் வி ஹேவ் ஸ்டார்ட் பேக்கிங், இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருப்பா அந்த விஷயத்தில். ஸோ ஐ செட் யா I'll be there and all that, and I was working, I was up and down, and then 12th December தலைவர் birthday. And then usually what I do is like when I go to Cochin, I'll buy 1 or 2 veshtis and keep. And then somehow through Aishwarya or somehow if I get a chance to go give it to him in person, I'll go just என்னோட ஒரு என்ன இது மாதிரி, but not to publicize this or anything. I just do it like ஒரு என்னோட ஒரு happiness-க்கு. But anyway, அது முடிச்சு then I traveled again to Cochin for something. I had to shoot on the 17th or something like December. அங்கேருந்து எனக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு. ஃபுட் பாய்சனிங் ஆகி அந்த 15th அந்த டைமில் ஏதோ கொஞ்சம் ஐ வாஸ் சிக். அண்ட் சாங் ஷூட் முடிச்சு ஓவர் நைட் சாங் ஷூட்டை முடிச்சு ஐ வெண்ட் அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் ஸ்லெப்ட் இன் திஸ் அப்பார்ட்மெண்ட் ஆஃப் மைன் அங்கே கொச்சினில். அண்ட் ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி அவுட். நெக்ஸ்ட் டே போய் டெஸ்ட் பண்ணால் நான் வந்து கோவிட் பாசிட்டிவ். கரெக்டாக ஐ வாஸ் அவே ஃப்ரம் மை கிட்ஸ். அண்ட் அப்போ அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக பேக்கில் ஓடிட்டுருக்கு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். அண்ட் ஸோ ஐ வாஸ் லூசிங். ஸோ ஐ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் டோவ் இன் டு திஸ் மியூசிக். என் லேப்டாப், என் ஹார்ட் டிஸ்கெல்லாம் எடுத்து கொஞ்ச நாள் முன்னாடியே நான் கம்போஸ் பண்ணி வச்ச ரேண்டமாக நான் கம்போஸ் பண்ண விஷயம் எல்லாமே வச்சு ஐ ஃபெல்ட் தட் வாஸ் நாட் ரெடி ஃபார் மேபி ஃபார் பீப்புள் டு ஹியர். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் மறுபடியும் ஒரு ஃபோல்டரில் எடுத்து போட்டு மறுபடியும் அதை ரீஒர்க் பண்ணி அப்படியே ஆரம்பித்தேன். அதில் ஒரு சாங் வந்து caught on and I started working on that. ஆனால் அது 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் I've yet to shoot it. So I need to shoot it in a certain way that I planned. ஒரு மியூசிக் வீடியோ வர வேண்டியத டைமில் வரும். So but it will come this year, as in Super. This year na next March என் பர்த்டேக்குள்ளே hopefully it will come. That is the plan. So nice. Which I needed it to be white, fully white. ஸோ அதில் தான் அப்பா மாதிரி நிறைய பயங்கரமாக இருக்குன்னு எனக்கும் கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிச்சு. So I decided, okay, that's the kind of a thing that I'm doing. It's not like me playing appa or anything like that. It's kind of a tribute மாதிரி. ஒரு அளவுக்கு நான் அவரை மாதிரி இருக்கேன், இந்த தாடி முடியெல்லாம் இப்படி இருக்கும்போது அவரை மாதிரி இருக்கேன்னு கொஞ்சம் ஒரு ட்ரிபியூட் மாதிரி I'm using it in that sequence. Oh, nice. DAW-வா? வரேன் ஒரு நிமிஷம் வரேன். ஸோ எங்கள் டீமில் ஒருத்தருக்கு 2 கேள்வி இருக்குது. ஆமாம் கேட்டிங்களா? இதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தான் இப்போ நான் முதல்ல அந்த கேள்வியை கரெக்டாக சொல்லணும். ஆமாம், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. டாஸ்க்கு ரிலேட்டிவ் பிச்சா மறந்துட்டேன். ரிலேட்டிவ் பிச்சா பர்ஃபெக்ட் பிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி தெரியல. முதல்ல அப்படின்னா என்ன நினைக்க சொல்லுங்கள். இவர் தான் சொல்ல முடியும். ரிலேட்டிவ் பிச்னா என்ன? ரிலேட்டிவ் பிச்னா if I give you C you can do the F and ஓகே. ஆமாம், மேபி இருக்கும், எனக்கு அது தெரியாது. இல்லை, இப்போ எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். இப்போது தட்ஸ் டி லைக் ஸோ டி ஏ ஆக்டிவ் பேசிக்லி. ஓகே. ஸோ அதுதான் இந்த லைக் நான் தான் சொன்னேன், இது நான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அண்ட் ஐ ஜஸ்ட் கோ வித் எனக்கு இயரில் நான் பியானோவே 3 years ப்ரைவேட்டாக யூஎஸில் கற்றுக்கும் போது கூட என் பியானோ டீச்சர் அவர் மிஸ்டர் பர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விரல் இந்த 2 விரலுக்கு சைஸ் இருக்கும், இந்த மாதிரி சைஸ் அவர் இப்படி வாசிப்பார். அண்ட் லைக் ஹீல் ப்ளே ஆல் தீஸ் பீசஸ். எனக்கு சொல்லிக் கொடுக்குற பீசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டில் அவர் வாசித்து காட்டுவார். அதுலேயே நான் வந்து நிறைய கேட்டு கற்றுப்பேன். அண்ட் தென் அதில் யோசிச்சு தென் ஐ லேர்ன் சைட் ரீடிங் அண்ட் ஆல் தட் அண்ட் மியூசிக் தியரி எல்லாம் படித்து வந்துட்டேன். பட் இதுதான் ஐ டோன்ட் லைக் நோ ரிலேட்டிவ் பிட்ச்னு சொல்லிட்டு அப்படின்னா தியரட்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் எனக்கு தெரியாது. கேட்டு கற்றுக்க தெரியும், ரீப்ரொடியூஸ் பண்ண தெரியும். அதுக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அப்படியே போகுது. பட் பர்ஃபெக்ட் பிட்ச் இஸ் வென் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ நான் வந்து இப்போ மலரே ஒரு இப்போது தாய் தென்ற மண்ணை பாடினேன். ஐ திங்க் இட்ஸ் சிங்கிங் இட் இன் எக்ஸாக்ட் பிட்ச் தட் ஐ ரெக்கார்டட் இட் இன் மேபி சம்திங் லைக் தட். யா மலரே ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் நான். ஒரு 2 வரி பாடுங்களேன். அதில் ஒரு கதை சொன்னார் இப்போ ராஜேஷ் முருகேசன். அல தள்ளும் பிரணயத்தால் உணரும் மலரே அழகே
லவ்லி. கதை சொல்லுங்கள் நீங்கள். என்ன ராஜேஷ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாட்டினுடைய ஐடியா லவுடாக ஒரு லவ் சாங் பண்ணுன்றது தான் ஐடியா. இது அல்ஃபோன்ஸ் அப்படி சொல்லலை, டைரக்டர் அப்படி சொல்லலை, நான் எனக்குள்ளே அப்படி வச்சுக்கிட்டேன். நான் என்ன இமேஜ் வச்சுக்கிட்டேன்னா, 2 சின்ன மலை இருக்குது. இந்த மலையில் அப்படி அவன் நிற்கிறான், அந்த மலையில் அவன் நிற்கிறா, அப்படி வச்சுக்கோங்க. அதனால தான் அவன் லவுடாக பாடுறான். எல்லாமே லவுடாக தான் இருக்கும். லவுடாக ஆரம்பிச்சு லவுடராக போகுமே தவிர, இது வந்து ஒரு மெலடி, ரொமான்டிக் மெலடி, சாஃப்டாகவே இருக்காது. அவர் அது காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவன் அப்படி பாடினா தானே பக்கத்து மலைக்கு கேட்கும் அப்படின்னு சொன்னார். இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து அப்பேரண்ட்லி அது சொன்னாரான்னு தெரியல. அப்பேரண்ட்லி ஐ எம் த 21st singer டு சிங் த சாங். அது சொன்னாரா? அது தெரியல, உண்மையாக தெரியல. இவங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் அவங்க சொன்ன விஷயந்தான். படம் வரும்போது எனக்கு ஜோஜு ஜார்ஜ் அவர் தான் ஃபோன் பண்ணி, படம் ஃப்ரைடே ரிலீஸ் அண்ட் பயங்கரமாக க்ரேஸ் போயிட்டுருக்கு, இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகலை ஆடியோவில், ஜூக் பாக்ஸ் அதாவது இந்த இதில் ப்ளேலிஸ்ட்டில் ஆடியோவில் இந்த சாங் இல்லை, பட் படத்தில் இருக்குல்ல. படத்தில் சடனாக எல்லோரும் கேட்குறாங்க. இட்ஸ் பிகம் திஸ் கிரேஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் லைக் வாவ். அந்த எமோஷ்னல் ஒரு போர்ஷனில் வந்து அந்த வாய்ஸ் மட்டுமா வரும். அதுவும் அப்போது இது எங்கேயுமே கேட்கல, இல்லை யாருக்கும் நோபடி கேன் லிசன் டு. ஸோ அது என்ன அல்ஃபோன்ஸ் வந்து டெலிபரேட்லி பண்ணாரா என்னன்னு தெரியல. நான் ராஜேஷ் கூப்பிட்டு கேட்குறேன், ஏன்னா ராஜேஷ் அந்த அவ்வளோ நல்ல சாங் ஏன் படத்தில் மட்டும் படத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் ஆடியோவாக ஏன் இறங்கலை? ராஜேஷும் ஒன்றும் சொல்லலை கிளியராக. அது வரும் 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 அது ஏதோ ஒன்றும் கிளியராக சொல்லலை, எனக்கும் தெரியல. அண்ட் ராஜேஷ் அப்படி தான் பேசுவார்ல, அது சேட்டா அது அப்படி தான், அது வரும் வரும் வரும், அது அவங்க அவர் செய்யும், அதை செய்யும், இப்படி தான் பேசுவார். ஸோ நான் யோசிக்கிறேன், சரி என்ன ஓகே ஏதோ விஷயம் விட்டுட்டேன். பட் ஜோஜு அடுத்த நாள் சாட்டர்டே கால் பண்ணிவிட்டு, விஜு என்ன நடக்குது தெரியுமா, எங்கள் படம் வந்து இந்த படம் பயங்கர க்ரேஸ் ஹிட்டு, பயங்கர ஹிட்டு பாட்டு, இந்த பாட்டு எங்கேயும் கிடைக்காதனால ஆளுங்க வந்து தியேட்டரில் வீடியோ எடுத்து அவங்களே யூடியூப்பில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் அப்படி இருந்தது, லைக் யூ கேன் புட் லைக் தட்னு. ஸோ ஐ டோன்ட் நோ, அப்போ தான் எனக்கு தெரியுது இவ்வளோ அந்த மாதிரி ஒரு க்ரேஸ் இருக்குன்னு. பட் அகேன் ஐ டென்ட் திங்க் இட் வில் ட்ரான்செண்ட் லாங்குவேஜஸ் and go to like Tamil, and only thing it was remade in Telugu only, but மற்ற பாஷையிலலாம் பண்ணவே தேவையில்லை, பிகாஸ் அப்படியே just worked. I think 2 films that at that time from Malayalam that worked like that was, I think it was the start of that trend. I think it was Premam and then Bangalore Days. Yeah. Thank you so much. Thank you. கிட்டத்தட்ட இது வந்து 25 years of Vijay Yesudas மாதிரி ஆயிடுச்சு. I think it's the first time somebody has actually gone through all these songs of mine like this, and I thank you from the bottom of my heart for that. அச்சோ என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. அது தெரியுது. எங்களுக்கெலாம் இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்கன்னு யோசித்தேன். எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டுடியோவில் எங்கள் முன்னாடி விஜய் யேசுதாஸ் உட்காந்து எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் பாடி கேட்குறதுன்றதுலாம் இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், நல்லா டீட்டெயிலாக கேட்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் தான் பேச வச்சிங்க, ஸோ நீங்கள் தான் பாட வச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Krishiinet, India's fastest customer support, certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980 10101 to avail 1 month free internet.